மை டிவிகே ஆப் அப்படின்னு சொல்லிட்டு 5 கோடி உறுப்பினர்களை வந்து சேர்க்கணும் அப்படிங்க. எப்படி சார் 5 கோடி லட்சியம் 2 கோடி நிச்சயம். 2 கோடி பேர் உறுப்பினர் ஆக்கணும்னா 2 கோடி ஓட்டு வந்துருமா? ஒரு கட்சி பெருசாக ஜெயிக்கிறதே 1 கோடியே சில்லற தான் ஜெயிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கடைக்கோடி கன்னியாகுமரியில் கூட உட்காந்துட்டு ஒருத்தன் பார்ப்பான், காஷ்மீரில் கூட ஒருத்தன் உட்காந்துட்டு பார்ப்பான். அப்போ நீங்கள் என்ன பேசுகிறது ஈஸியாக ரீச் ஆகும். அந்த மாதிரி நவீன வசதி உள்ள காலத்துலேயே 1 நிமிஷம் பேசுகிறீங்க. ஆட்சியே வருவோம் 67 ஆட்சிக்கு வரும். எப்போ பார்த்தாலும் 67 77 அதே மாதிரி நாங்கள் ஜெயிச்சிருவோன்றீங்க. எப்படி ஜெயிப்பீங்கன்னு கேட்டால் நம்பு. நீங்கள் பேசுகிற அன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி தானே ஒரு இளைஞனை வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சமூகத்துலேருந்து வர்றதே கஷ்டம். உங்கள் கட்சியில் யார் இருக்கா? இது மாதிரி பட்டியலில் இளைஞர் தானே அதிகமாக இருக்காங்கன்னு பெருமைப்பட்டுக்கிறீங்க. பட்டியலிருந்து நின்றால் நான் விட மாட்டேன் அப்படின்னு பொங்குறாருல்ல அம்பேத்கருடைய இது. அப்புறம் இவர் என்ன சொல்லுவார், ஆகஸ்ட் 25னா நான் செப்டம்பரில் சுற்றுப்பயணம்னு சொன்னேன். நீ மாநாட்டியே செப்டம்பரில் நடத்துறேன்னா நான் ரொம்ப டயர்டாகிட்டேன், அதனால் அக்டோபர்லேருந்து நான் தொடங்குறேன்னு. யாரும் வாய்ப்பு கிடைச்சா வந்து டக்குன்னு ஆரம்பிக்கிறது பார்ப்பாங்க. இவர் தள்ளி போட பார்த்து நீ வந்துட்டு லவ் யூ டூ லவ்வையா பண்ணுற. எந்த ஊர்லையா இருக்கிறீங்க வந்து இவர்கள் ஒரு மாதிரி உலகத்தில் வாழ்கிறாங்க. இன்றைக்கி ஸ்டாலின் போயிட்டு லவ் யூ டூனா எப்படி இருக்கும் காமெடியா? நீங்கள் வண்டியில் போயினே இருக்கிறீங்க, ஒரு 10 வயசு குழந்தை அப்பா ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் லவ் யூ டூ அப்படி சொல்லணும் சார். ஒருத்தன் யானையை பிடுங்கிறதுக்கு கேஸ் போட்டுக்கிறான், இன்னொருத்தர் அந்த 3 கலரை பிடுங்கிறதுக்கு கேஸ் போட்டுக்கிறான். கடைசியில் பார்த்தா கம்பு மட்டும்தான் இருக்கும் போல. தமிழ்மொழி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து உறுப்பினர் சேர்க்கைக்காக ஒரு ஆப் வந்து வெளியிட்டிருக்காரு, மை டிவிகே ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப்பில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்குள்ள 5 கோடி உறுப்பினர்களை வந்து சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார்? 5 கோடி லட்சியம் 2 கோடி நிச்சயம். அதான் 2 கோடி சேர்க்கறது. இதை வந்து ஃப்யூச்சரில் 5 கோடி சேர்க்கறது அப்படின்னு இவர் ஆதவ அர்ஜுனா சொன்னார். அந்த நிர்வாகிகள் முகத்தில் ஈயாடலை. என்னடா இது 2 கோடிக்கே நாக்கு தள்ளிடும். ஏன்னா எல்லாம் அவங்க சொந்த காசை போட்டு செலவு பண்ணி போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்படியே உழைக்கணும், நாம் அப்படி இருக்கணும், தளபதியை முதல்வராக்கணும் அப்படின்றாங்க. தளபதி முதல்வராக்கணும் அவங்களுக்கு எதாவது பண்ணோம்ல, அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி எனக்கு உண்மையே தெரிஞ்சு திமுகவில் வந்து 1960களில் 65 67 வரைக்கும் கூட தொண்டை வந்து கை காசை போட்டு செலவு பண்ணி உண்டியல் குலுக்கி துண்டேந்து வருவார்கள். அந்த மாதிரி வசூல் பண்ணிலாம் கட்சி நடத்தியிருக்காங்க. இன்றைக்கெலாம் வேறு லெவலு. அப்போ அந்த மாதிரி தொண்டர்கள் இன்றைக்கி தாவேகால இருக்கிறாங்க. நான் பெருமைப்படுறேன் உண்மையிலேயே. இதில் அதையும் தாண்டி சொந்த காசை செலவு பண்ணி பண்ணுற ஒரு ரோடு பள்ளம் இருக்குன்னா இவர்களுக்கு இந்த புஷி ஆனந்த் போன்றவர்கள் அடிப்படை அறிவியல் அரசியல் ஞானம் இல்லாதவர்கள். ரோடு சரியில்லைன்னா அந்த இடத்துல போராட்டம் நடத்தணும், பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த கவுன்சிலர் இவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற வேலையை கட்சி பண்ணுச்சுன்னா அந்த தொண்டனும் அங்கே ஃபேமஸ் ஆகிடுவான். அவர்களுக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும், பொதுமக்களுக்கும் தாவேக்கான என்னன்னு தெரியும், அதிகாரியும் பயப்படுவான், வேலை நடக்கும். நடக்கலைன்னா நடக்க வைக்கணும். இதுதான் அரசியல். ஏன்னா நீயே டியூப்லைட்டில் என்ன டியூப்லைட் போடணுன்னா இவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா ரோடு சரியில்லைன்னா இவங்க காசில் ரோடு போடுறாங்க, இவங்க காசில் அம்மா உணவகம் மாதிரி உணவகம் நடத்துகிறாங்க, இவங்க காசில் மக்களுக்கான செலவுகள். ஒரு வீட்டுக்கு போய் உறுப்பினராக்க போகிறாங்க, அங்கே வந்து ஏதோ வந்து யாருக்கோ சிகிச்சைக்கு பணம் இல்லைன்னா இவர்களே ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அப்பழுக்கற்ற ஒரு அற்புதமான தொண்டர்கள் நிரம்பிய இயக்கமாக இருக்குது. ஆனால் வழிகாட்டுகின்ற தலைவர்கள் சுயநலமிக்கவர்களாக இருக்காங்க. ரொம்ப நான் வருத்தப்படுறேன். ஆனால் விஜய்க்கு நம்ம எதிரி கிடையாது. விஜய் வந்து வரணும், அவர் ஜெயிக்கணும், ஒரு மாற்றாக இருக்கணும் தான் எல்லாம் எதிர்பார்க்குறோம். ஆனால் அதற்கான ஏற்பாடுகள்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைன்றது தான் நம்முடைய விமர்சனமாக இருக்குது. மக்களோடு போங்க, மக்களோட பழகுங்க அப்படின்றாரு. அப்போ வந்து அண்ணா சொன்னார் அப்படின்றாரு. அண்ணா தலைவர்களுக்கு சொன்னார், தொண்டர்களுக்கும் அது பொருந்தும். ஆனால் இந்த கட்சியில் மக்களோடு போங்க, மக்களோட பழகுனா அந்த இவர்களுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், பகுதி, ஒன்றியம், வட்டம் எல்லாம் நான் காட்டுக்குள்ளேயா இருக்காங்க. தினம் தினம் மக்களோட தான் பழகிட்டு இருக்காங்க. இப்போ மக்களோட போக வேண்டியது யார்? நீங்கள் சொல்லுங்கள், யார்? விஜய். எங்கே இருக்கார் அவர்? எங்கே இருக்கார்? பனையூர் அலுவலகத்திலேயே வீட்லேயே இருக்கார். வராரா வெளியே? ஆனால் அவர் சொல்கிறாரு, அண்ணா சொன்னார் மக்களோட போங்க, மக்களோட. அண்ணா சொன்னார், அவர் மக்களோட போய்கிட்டு மக்களோட பழகிக்கிட்டே சொன்னார். அதுவும் அந்த காலகட்டத்தில் போக்குவரத்து வசதி கிடையாது, வாகன வசதி கிடையாது, இந்த மாதிரி நெட்டில் வந்துட்டு பேச முடியாது, எதுவுமே கிடையாது.
இவங்களா போய் ஊராக கூட்டம் பேசணும். அந்த காலகட்டத்திலேயே அவர் சொல்லியிருக்கார். எம்ஜிஆருக்கு சொன்னார், எம்ஜிஆரும் கடைபிடித்தார். இன்றைக்கி உங்களுக்கு நவீன வசதி இருக்குது. நீங்கள் சும்மா வீட்டு வாசல் முன்னாடி வந்து அப்படின்னீங்கன்னா டப்புன்னு ஒரு 10 பேர் மைக்கு நிட்டோம். எங்கேயா இருந்தீங்கன்னா இங்கே தான் நான் ஓரமாக படுத்துருந்தோன்னுவோம். அந்த அளவுக்கு இன்றைக்கி மீடியாக்கள் பெருகி போச்சு. காலையில் வந்து சந்திக்கிறாரு. இப்போ வேலைக்கிழமை ஐயா சந்திக்கிறாருல தோட்டத்தில். எங்கே இருக்குது தோட்டம்? திண்டிவனத்தில், தைலாபுரத்தில் இருக்குது. இங்கேருந்து வண்டி கட்டின்னு போகிறாங்களா? அந்த மாதிரி ஐயா வாரம் சந்திக்கிறாருன்னா வரம் போவாங்களா? சண்டை நடக்கும் யார் மைக் போடுறது. அப்போ நீங்கள் மக்களுடைய நிலைமை, அரசியல், நான் என்ன நினைக்கிறேன், தாவேக்காவுடைய நிலைப்பாடுன்னு அதெல்லாம் பேசுவோம். எது தடுக்குது? மற்றவர்களை எது தடுக்குதுன்னா அரசியல் அறியாமை தடுக்குது. இவர்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை. ஆனால் கீழே அப்பழுக்கற்ற தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தன்னுடைய வருமானத்தை, வாழ்நாள் சேமிப்புகளை, தங்களுடைய உழைப்பை, இன்றைக்கி இந்த செயலை தூக்கிட்டு போகிறான்னா அவன் வீட்டில் நான் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க. அவன் ஏதாவது உழைச்சி வீட்டுக்கு கொடுக்குறவங்க இருப்பான். அவன் அந்த வேலையை விட்டு லீவ் போட்டு போவான். இந்த மாதிரி தாவக இந்த மாதிரி வேலைக்கு வராத 12 இடத்துல வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தன் தலைவன் முதல்வர் ஆகணும்னு நினச்சிட்டு போகிறான். அவனுக்கும் அவனுடைய நாலேஜுக்கு தலைவர் முதல்வர் ஆகிடுவான்னு நினைக்கிறாங்க. ஆனால் நடைமுறை எதார்த்தம்னா தனியாக ஒரு கட்சி ஜெயிச்சதா வரலாறு இல்லை. 2016க்கு பிறகு தனியாக ஜெயிச்சிருவான்னு நம்ப வைக்கிறாங்க. அதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒரு 15-20% வாங்கினாலே பெரிய விஷயம்னு நம்ம சொல்கிறோம். அதற்கு இவர்கள் இல்லாத கட்டுக்கதைகள்லாம் கிளப்பிட்டுருக்கிறாங்க. அப்போ தொண்டர்களையும் ஏமாற்றி, மற்றவர்களையும் ஏமாற்றி இவர்கள் குளிர் காய்கிற வேலையை நடத்துகிறாங்க. நேற்று வந்து விஜய் சிறப்புரையாற்றினார். அப்படி தானே கூப்பிட்டார் ராஜ்மோகன். தலைவர் சிறப்புரையாற்றுவார். சிறப்புரைன்னா 1 நிமிஷமா? என்ன பேசினார்? அண்ணா சொன்னார், எல்லாம் காட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, காட்டை விட்டு வெளியே வந்து மக்களோட பழகுங்க அப்படின்னு. 2வது 67-77 அது மாதிரி. 67ல் அண்ணா 66ல் கட்சி ஆரம்பித்தார். 66ல் கட்சி ஆரம்பித்து 67ல் ஆட்சி பிடிச்சாரா? எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளவு தமிழகம் ஸ்தம்பித்த போராட்டங்கள், எப்பேற்பட்ட பேச்சுகள், எப்பேற்பட்ட கருத்தரங்கங்கள். துட்டு கொடுத்து வந்து பார்ப்பாங்க கருத்தரங்கத்துக்கு. 2 ரூபா டிக்கெட்டு, 8 அணா டிக்கெட்டு, 3/4 அணா டிக்கெட்டு, 4 அணா டிக்கெட்டுன்னு குடும்பத்தோட துட்டு கொடுத்து தலைவர்களுடைய பேச்சை கேட்ட காலம். எப்பேற்பட்டது இடதுசாரி இயக்கங்கள் தமிழகத்தில். அப்படி இருக்கும் பொழுது அதை மீறி திராவிட இயக்கம்னு இவங்க ஒன்று கொண்டு வந்து, திராவிட இயக்கத்தில் நீ பெரியாராளா, தெய்வ நம்பிக்கைனா, ஐயோ இல்லைப்பா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இப்படிலாம் மாற்றி திராவிட நாடு தான் கோரிக்கை, அடைந்தால் திராவிட நாடு, இல்லாவிட்டால் சுடுகாடு அப்படின்னோன்னா, டமால் டிமில் சைனாவோட சண்டைன்னொன்னா, ஐயோ கட்சிகள்லாம் தடை பண்ணுவாங்கன்னொன்னா, திராவிட நாடு கோரிக்கையை தற்காலிகமாக கைவிடுகிறோம். இப்படிலாம் உருட்டி இந்த கட்சியை கொண்டு வந்து, நடிகர்களை கொண்டு வந்து, என்எஸ் கிருஷ்ணன்லேருந்து கேஆர் ராமசாமிலேருந்து எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர், சிவாஜி கணேசன்லாம் ஆரம்பத்தில் திமுக தான் இருந்தார். சிவாஜி, கண்ணதாசன், எஸ்எஸ்ஆர் மாதிரி பல தலைவர்கள் கொண்டு உருவான கட்சி. அவ்வளோ போராட்டங்கள், தோல்விகள். 57ல் 15 சீட்டு, 62ல் எம்ஜிஆர்லாம் வந்தால் பிறகு கொஞ்சம் ஊடக இந்த இதெல்லாம் வந்தோன்னா ஒரு 50 சீட்டு. அதுக்கப்புறம் 67ல் எல்லா கட்சியும் கூட்டணி சேர்த்துக்கிட்டு ஜெயிக்க மாட்டோம்னு நினச்ச இடத்துல எம்ஜிஆரை போய் எம்ஆர் ராதா சுட்ட உடனே அதை போஸ்ட்டாக ஓட்டி அதன் மூலிமா ஒரு பெருவெற்றி. இப்படிலாம் ட்ராவல் பண்ணி தான் வந்துச்சு. இன்னமும் இப்படி கட்சி ஆரம்பிச்சுட்டு 4 செயலி ஆரம்பிச்சுட்டு 67-77 அவ்வளோ உறுதியாக வந்து விஜய் அவர்கள் சொல்கிறாரு 2026 நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு. நல்லா அந்த பசங்க நான் லவ் பண்ணுவானுங்க, கூட வர ஏற்றி விடுவோம், நாங்களாம் பண்ணிக்கிறோம். ஒருத்தனை லவ்வை உருவாக்கி லவ்வே அழிச்சிட்டோம். மச்சான் ஒன்றை தான்டா பார்க்குறான், அவன் என்ன பாரு அப்படின்னா அப்படியே பார்ப்பான். அது எதாச்சும் அப்படி திரும்பும். இப்படியே ஒரு பையனை உஸ்பேத்தி அவனை கூட்டு போய் மீசியெல்லாம் எடுத்து அவனுக்கு இந்த அப்போ ஒரு ஷர்ட் ஒன்று வரும், அதெல்லாம் போட்டு நாங்கள் டியூஷன் போனால் டியூஷன் மாஸ்டர் மிரண்டார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆக்கி விட்டு அவன் இது பண்ணி கொஞ்ச நாள் பொறுத்து நாங்களே ஒன்றை விரும்பலடா, வேறு யாரையே பார்த்துட்டுருக்காடா அப்படின்னு சொல்லி நாங்களே உருவாக்கி நாங்களே அழித்தோம். இது ஒரு சின்ன வயசில் இதெல்லாம் ஒரு ஜாலி. அந்த மாதிரி நம்புவானுங்க சில பசங்க. பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்பான், அது சும்மா அப்படியே திரும்பும், இவன் பார்த்துட்டு இருப்பான், நம்புவான் நம்மளை தான் விரும்புதுன்னு. அது பாவம் ஏதாச்சும் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இவர்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு இவ்வளோ மக்கள் வராங்க போகிறாங்கன்னு. ரொம்ப சிம்பிள். இந்த சிவானந்த சாலையில் நடந்த ஆர்ப்பாட்டம், வழக்கமாக தேட்டருக்கு வர்ற அந்த ரசிகர்கள் கூட்டம் தான். உங்கள் ரசிகர் கூட்டத்தில் 10 லட்சம் பேர் இருக்குன்னு சொன்ன இடத்துல கூட
10,000 பேர் தான் வந்தான் இங்கே ஆர்ப்பாட்டத்துக்கு. இதுதான் யதார்த்தம். ஆனால் இவங்க நினைக்கிறாங்க வர்ற கூட்டம்லாம் இது கலைஞருக்கு வராத கூட்டமா, வைகோவுக்கு வராத கூட்டமா. வைகோ திமுகலேருந்து பிரிஞ்சப்போ அந்த ஊர்வலம் அப்போல்லாம் மவுண்ட் ரோட்லலாம் ஊர்வலம் போகலாம். மவுண்ட் ரோட்டில் ஊர்வலம் போய் வாலாஜா ரோடு வழியாக போய் அப்போ பீச்சில் கூட்டம் நடத்தலாம். சீர்நேரங்கன்னு இருக்குது, அங்கே மேடை போட்டு நடத்துவாங்க. அந்த இடத்துக்கு வந்து சேர்கிறதுக்கு 5 மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் நடராத்திரி 2 மணிக்கு வந்து அதோடைய வால் பகுதி உள்ளே நுழைஞ்சிது. அப்போ எப்பேற்பட்ட கூட்டம். நாஞ்சில் சம்பத் இருக்கார, அவர் கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக பேசியிருந்தார். அதுக்கப்புறம் மைக்க பிடிச்சி விடிய காலையில் அவர் ஒரு 2 மணி நேரம் ஆற்றினார். அப்படிப்பட்ட வரவேற்பு இருந்தவருக்கு 1993 96 3 சீட்டோ 4 சீட்டோ ஜெயிச்சார். ஆடி காற்றுல அம்மி பறந்தப்போ வைகவும் சேர்ந்து பறந்துட்டார். அந்த மாதிரி இந்த கூட்டங்கள் இத்தனைக்கும் அவர் கட்சி அமைப்பு ரீதியாக 19 மாவட்ட செயலாளர் திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தாங்க. திமுக என்ன செட்டப்போ அதே செட்டப்போடு இவர் கட்சி இருந்தது. மாவட்டந்தோறும் கிளைகள் கொடியேற்றினாங்க, எல்லாம் பண்ணாங்க. நீங்கள் யாராவது கொடியேற்றி பார்த்தீங்களா? தாவேகா கொடியை கட்சி தலைவர்கள் போய். அதனால் இவர்கள் அந்த மாதிரி கொடியேற்றுறது ஒரு வகையான ஒரு ரீச். ஒவ்வொரு ஊரில் போய் கொடியேற்றி பேசுகிறது, கொள்கைகளை பேசுறதுன்னு. இன்னொன்று சொல்கிறேன், இவர்கள் அந்த காலத்து மாதிரி இல்லாமல் இப்போது நீங்கள் விஜய் செயலை அறிமுகப்படுத்தி பேசுகிறாருன்னா அது ஊடகங்கள் மூலியமாக உலகம் முழுவதும் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் கடைக்கோடி கன்னியாகுமரியில் கூட உட்காந்துட்டு ஒருத்தன் பார்ப்பான், காஷ்மீரில் கூட ஒருத்தன் உட்காந்துட்டு பார்ப்பான். அப்போது நீங்கள் என்ன பேசுகிறது ஈஸியாக ரீச் ஆகும். அந்த மாதிரி நவீன வசதி உள்ள காலத்துலேயே 1 நிமிஷம் பேசுகிறீங்க. அப்போது உங்களுக்கு பேசுகிறதுக்கு சப்ஜெக்டே இல்லையா? தமிழகத்தில் எதுவுமே நடக்கலையா? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஆட்சியே வருவோம், 67 ஆட்சிக்கு வருவோம், எப்போ பார்த்தாலும் ஆட்சியை பிடிப்போம், முதலமைச்சர் ஆகும் தான் பேசுகிறீங்க தவிர அதற்கு அடிப்படையாக இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை. இப்போது ஆட்சியிலே இருந்த கட்சி அதோடைய பொதுச் செயலாளர் ஆட்சியை பிடிப்போன்னு பேசினாலும் டெய்லி மக்கள் பிரச்சனை பேசுகிறாரா இல்லையா? திமுக எது செஞ்சது எதை செய்யலைன்றதை பேசுகிறாரா இல்லையா? விமர்சனம் வைக்கிறாரா இல்லையா? நெசவாளர்கள், விவசாயிகள், யார் இருக்கிறாங்களோ எல்லாரையும் சந்திக்கிறாங்க இல்லையா? இங்கே இவர் ஏதாவது 46 விஷயம் உங்களுடன் ஸ்டாலின் ஏதோ ஒன்று உருட்டுறாரா இல்லையா? 2 பேரும் களத்தில் போகிறாங்களா இல்லையா? இவர் இல்லை, அடுத்த மாதத்துலேருந்து சுற்றுப்பயணம் தொடங்க போகிறதாகவும் சொல்லப்படுது சார் விஜய் அவர்கள். மக்கள் விரும்பும் முதல்வர் அடுத்த மாதம் மாநாடே இல்லை, தள்ளி போகுது. இதில் சுற்றுப்பயணம் வேறையா? அடுத்த மாதம் இல்லை, அவர் செப்டம்பரில் தான் சுற்றுப்பயணம். மாநாடு 25ன்னாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி அதுவும் தள்ளி போகுது. மாநாடும் தள்ளி வைக்கிறோம். ஆமாம், செப்டம்பருக்கு போவோம். அப்புறம் இவர் என்ன சொல்லுவார், ஆகஸ்ட் 25னா நான் செப்டம்பரில் சுற்றுப்பயணம்னு சொன்னேன், நீ மாநாட்டையே செப்டம்பரில் நடத்துகிறேன்னா நான் ரொம்ப டயர்டாகிட்டேன், அதனால் அக்டோபர்லேருந்து நான் தொடங்குறேன்னு. இவர் யாரும் வாய்ப்பு கிடைச்சா வந்து டக்குன்னு ஆரம்பிக்கிறது பார்ப்பாங்க, இவர் தள்ளி போட பார்க்குறாரு. நல்லா பாருங்கள், இவர் விக்கிரவாண்டி மாநாடு அக்டோபர், அதுலேருந்து இவர் நான் நடிச்சுட்டு முடிச்சுட்டு வந்துடுவேன்னாரு. அதுவே தள்ளி போடுறது தான். மாநாடு நடத்துலேருந்து மறுநாள்லேருந்து நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சிட்டிங்க. தினம் 2 நாளைக்கு ஒரு தடவை ப்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதிகபட்சமாக ப்ரெஸ்ஸை பார்த்தது இவர்கள் சொல்லி கொடுத்து நான் மதுரைக்கு போகிறேன், யாரும் வந்து விடாதீர்கள் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு பிரச்சார வேனை எடுத்துக்கிட்டு ஒரு ரோட் ஷோ நடத்த பார்த்தாரு. போலீஸ் உஷாராயிடுச்சு. கோயம்புத்தூரில் தான் ஏமாந்தோம், மதுரையிலும் ஏமாறுவோமா அப்படின்ட்டு கூப்பிட்டு வான் பண்ணிட்டாங்க, கேஸ் போட்டுருவோன்ட்டாங்க. அதனால் அதை இதையும் இது பண்ணிட்டாங்க. அதுக்கு மட்டும்தான் இவர் ப்ரெஸ்ஸை பார்த்தார், ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் மக்களுக்கு பிரச்சனையே இல்லை, நாடு சுபிட்சமாக இருக்குது, மாதம் மும்மாரி பொழிகிறது. அப்படியே வீட்டுக்கு வெளியில் வந்தால் போர் அடிச்சதுன்னா ஏதாவது பொந்தில் கை விட்டால் பணம் இருக்குது, 500 1000 எடுத்து போய் மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு மக்கள் நிம்மதியாக இருக்காங்க. கரண்ட் பில் அதிகம்னு சொன்னால் அப்படியே அதிகமாக, எவ்வளோ அதிகம்? 8000 வந்திருக்குது, 2000 தான் கட்டுறது. அப்போ 2000 கட்டுங்க, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு மின் வாரியத்தில் சொல்கிறாங்க. உடனே 2000 கட்டு வந்துடுறாங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்டு காசு இல்லைன்னு சொன்னால், ஐயோ வருஷம் மருந்து வச்சுட்டு வரலாமா, சரி போங்க அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நாடு சுபிட்சமாக இருக்குது. அப்படி தானே? ஏப்பா நீ இந்த சமூகத்து பொண்ணை காதலிக்கிறியா? ஏன்பா உனக்கு இந்த வேண்டாத வேலை, சரி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் போ. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. லாக்கப்பில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து, சாப்பாடு வாங்கி கொடுத்து, தம்பி ஏன்பா இப்படி பண்ணுற, நீ தான் அந்த கார்லேருந்து எதுவும் எடுத்தியாம, ஐயா நான் எடுக்கலை, சரிப்பா போயிட்டு வா. பசிக்குதா? இல்லை அப்போ தான் பிரியாணி வாங்கி கொடுத்தீங்க, பரவாயில்ல, சரி போயிட்டு வா தம்பி. அந்த மாதிரியா நடக்குது? எவ்வளோ பிரச்சனை நாட்டில், எல்லோரும் போராடிக்கிட்டு இருக்கிறான், இது பண்ணுறோம். அப்போ ஒன்றுமே இல்லாத மாதிரி 1 நிமிஷம் பேசிட்டு போகிறீங்க.
நீங்கள் பேசுகிற அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தானே ஒரு இளைஞனை வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சமூகத்துலேருந்து வர்றதே கஷ்டம், இடஒதுக்கீடு எது கொடுக்குறாங்க, ஏதோ இந்த சமூகத்தில் முன்னேறி வரணும். அதுலேருந்து ஒருத்தன் வந்து படித்து டாப் கோல்டு மெடலிஸ்ட், அவங்க ஃபேமிலியே திரும்பியிருக்கும், நல்ல சம்பளம், வாழ்க்கை நல்ல ஒரு இது வரும்பொழுது அந்த பொண்ணை விரும்புகிறான். சரி பிடிக்கலன்னா வேறு ஏதாவது பண்ணுங்க. இன்னொன்று, இந்திய அரசியலமைப்பில் எல்லோருக்கும் எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. மேஜர் ஆகிட்டா 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம்னு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவன் வாழ்க்கையே பறிக்கிறீங்க. இந்த உலகத்தில் இருந்தால் தானே நீ இதை பற்றி பண்ணு. இந்த உலகத்துலேருந்தே ஒன்று அனுப்புகிறேன், வாழ்க்கையை முடிச்சு விட்டீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் ஆணவ கொலை. உங்கள் கட்சியில் யார் இருக்கா? இது மாதிரி பட்டியலில் நினைஞ்சது தானே அதிகமாக இருக்காங்கன்னு பெருமைப்பட்டுக்கிறீங்க. பட்டியலிருந்து நின்றால் நான் விட மாட்டேன் அப்படின்னு பொங்குறாருல்ல, அம்பேத்கருடைய இது ஆதவ அர்ஜுன் 2 நாள் பொறுத்த அறிக்கை விடுறாரு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒருத்தருக்கு கோடி கணக்கில் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. சார் நீங்கள் இந்த ஆப் தொடங்கும் போதே இந்த விஷயத்தையும் சேர்த்து பேசணும் சார், இது எப்படி பேசணும் அப்படி பண்ணணும், அதுதானே நீ ஒன்று வச்சுக்கிறாங்க. அப்போது இவர்கள், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவேன்னு எடப்பாடி தைரியமாக பேசுகிறாரு. நான் ஆட்சிக்கு தொடர்ந்து மீண்டும் 2.0 அதில் இன்னும் நாங்கள் உங்களை விடியலை இன்னும் நாங்கள் பெரிதாக கொடுப்போம்னு அவர் சொல்லுங்கிறார். இதுக்கே ஜனங்க மிரண்டு போய்க்குது. ஏற்கனவே நீ கொடுத்த விடியலை அப்படிக்குது, இன்னும் வேறுவா அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஆட்சிக்கு வந்தால் சொல்ல முடியுதா? தைரியம் இருக்கான்னு கேட்குறேன். நம்பிக்கை இருக்கா? இல்லைல்ல. 67, 77 அதே மாதிரி நாங்கள் ஜெயிச்சிருவோன்றீங்க. எப்படி ஜெயிப்பீங்கன்னு கேட்டால், நம்பு 2 கோடி பேர் உறுப்பினாக்கணுன்னா 2 கோடி ஓட்டு வந்துடுமா? ஒரு கட்சி பெருசாக ஜெயிக்கிறதே 1 கோடியே சில்லற தான் ஜெயிக்கிறாங்க. 2 கோடி பேர் உறுப்பினர்னா 2 கோடி பேரும் ஒரு பாவப்பட்ட ஜென்மங்கள் ஒரு 5 பேரை மேடையில் ஏற்றிட்டாங்க. அந்த பெரியவர் எதுக்கு வந்தோன்னு தெரியாமல் நின்றுக்கிறார். அவருக்கு ஓட்டு வேறு இல்லையா? அந்த நாங்கள் உறுப்பினர் மட்டுமல்ல, அவர் ஓட்டையும் மீட்டி தருவோம் அப்படி கை தட்டுங்கெல்லாம் கை தட்டுறாங்க. எல்லாருக்கும் பொன்னாடை போத்துறாங்க. அது இதுன்னு அவர் அப்பா ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டார். என் பையனால் நான் வந்து இன்றைக்கி உங்களை பார்க்குறது கட்சி, நானும் தாவேக்காவில் நின்று விட்டேன் அப்படி இப்படின்னு ஒரு 5 பேரை ஏற்றி இது பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாதுன்ற மாதிரி தான். அப்போ இவர் அடிப்படை விஷயங்களில் எவ்வளோ பேசுகிறாரோ அதான் ரீச் ஆகும். இன்றைக்கி ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரயாணம் போகிறாரு, இந்த விஷயங்கள்லாம் பேச பேச அங்கங்கே அவருக்கு ஆதரவு கூடுது, ஜனங்க நம்புவாங்க, நம்பிக்கை வரும் இவர் தான் செய்வார்னு. நீ வந்துட்டு லவ் யூ டூ லவ்வையா பண்ணுற? எந்த ஊர்லையா இருக்கிறீங்க? இந்த கலாச்சாரம் ஒரு மேல்தட்டு கலாச்சாரம். நான் யாருக்குன்னா அடிக்கடி சொல்லுவேன், காலைல எழுந்தோன்னே வீட்டுக்காரி பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஐ லவ் யூ, ஒரே வீட்டுக்காரி ஐ லவ் யூ டூ. நம்ம வீட்டில் அதான் நடக்குது. பல் தேய்ச்சி சீக்கிரம் போயிட்டு வா, காய்கறி வாங்கிட்டு வா, வேறு அப்புறம் குதிப்பேன் ஆஃபீஸ் போகணும் அதுன்னு, போ வாங்கிட்டு வா, முதல்ல குழந்தைய ரெடி பண்ணு, எல்லா வேலையும் நான் பார்க்கணுமா, ஸ்கூலுக்கு நீயும் கொஞ்சம் பண்ண மாட்டியா, அதானே லவ் யூமா, கிடக்குது சனியா வேலையை பாரு போ, அதானே இதுதானே வாழ்க்கை. லவ் யூ டூ என்ன வாழ்க்கை? அதனால் இது வந்து இவர்கள் ஒரு மாதிரி உலகத்தில் வாழ்கிறாங்க. இன்றைக்கி ஸ்டாலின் போயிட்டு லவ் யூ டூனா எப்படி இருக்கும் காமெடியாண்ணா, நைனா நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன் நீங்கள் அப்படி ஆகிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வச்சாலும் வைப்பாங்க. தலைவரை அவர் விஜய் போகிறதுலாம் லவ் யூ டூன்றாரு, காக்கி சட்டை வெள்ளை பேண்ட் மாதிரி நம்மளும் நீங்கள் போகிறதுலாம் லவ் யூ. ஆமாம் டேடி ஐ லவ் யூ. தலைவரை நீங்கள் வண்டியில் போயினே இருக்கிறீங்க, ஒரு சின்ன ஒரு 10 வயசு குழந்தை அப்பா ஐ லவ் யூ அப்படின்னும், நீங்கள் லவ் யூ டூ அப்படி சொல்லணும் சார் அப்படின்னும். சொல்லலாம், சொன்னால் நல்லாயிருக்குமா? நல்லாயிருக்கும். குரூப் டான்ஸாக ஆட விட்டேன் தலைவரை, இதெல்லாம் சாதாரணமா அப்படின்ட்டு அந்த இது வந்து நடந்தாலும் நடக்கலாம். இதுதான் இன்றைக்கி நிலைமையாக இருக்குது. யதார்த்தத்தை விட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறோம். சார் அதே மாதிரி தாவேகா கட்சியினோட நிர்வாகியோட ஒரு ஆடியோ வந்து லீக் ஆயிருக்கு. என்னன்னா விஜயோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து அந்த நிர்வாகி வந்து எந்த விஷயமும் பண்ணலை, எதுவுமே செலவு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்சியிலேருந்து நீக்க போகிறதாகவும் வந்து அவர் அந்த நிர்வாகி வந்து ஒரு ஆடியோ விட்டு. அப்படின்னா முதல்ல புஷி ஆனந்தை தான் நீக்கணும். எதா பண்ணிக்கிறாரு அங்கங்கே போய் மன்ற கூட்டம் மாதிரி பேசுறதுலாம் மேட்டர் கிடையாது. கட்சியை வழக்கத்துக்கு ஒன்றுமே எதாவது செஞ்சான்னு பார்த்தா புஷி ஆனந்த் ஜான் ஆரோக்கியசாமிலாம் அப்படியே தோல் மேலே கை போட்டு அப்படியே வெளியே கூப்பிட்டு வந்து, சத்யா படம் பார்த்தீங்களா, வேணு வண்டியை உள்ளே விடு அப்படின்ட்டு கமலில் தோலில் கை போட்டு வெளியே தோற்றி கதவை மூட்டு போயிட்டு வான்னு அனுப்பிச்சி விடுவான். அந்த மாதிரி புஷியும் ஜானியும் தோலில் கை போட்டு பனையூர் அலுவல் தொட்டு வெளியே தோற்றிட்டு கேட்டை மூட்டு உள்ளே போகணும். ஏதாவது பண்ணியிருக்காங்களா? சமீபமாக காளியம்மாள்
கட்சியில் சேர்த்துருக்கலாம்ல. உங்களுக்கு பேசலைனாலும் அந்த மாதிரி ஏதாவது பேசுமே. சும்மா அந்த அந்த ஆணவ கொலையை பற்றி பேசணுன்னா 1/2 மணி நேரம் பேசும். நீ ஆணவ கொலைன்னா என்ன கொலைன்னு ஆவண கொலைன்னுவாங்க அவங்க. ஏன்னா தங்கு ஸ்லிப் ஆகிட்டே இருக்குதுல்ல. ஆவண கொலையை கண்டிக்கிறோம் தலைவர், அது ஆணவ கொலை. ஓ மாற்றிட்டாங்களோ அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் அவங்க நிலமை இருக்குது. அதனால் இந்த இதெல்லாம் வந்து இதுங்க சும்மா வருது. நிர்வாகிகள் நியமனத்தில் பணம் வாங்குறதுனா பல விஷயங்கள் அந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குள்ளேயே 1000 பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் இவர்கள் கட்சியை ரெடி பண்ணி அதை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணி பொது சின்னம் வாங்கணும் அடுத்தடுத்த இதில். அதுவே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கட்சி கொடிக்கு ஒருத்தன் கேஸ் போட்டுக்கிறான், கலருக்கு ஒருத்தன் கேஸ் போட்டுக்கிறான், ஒருத்தன் யானையை பிடுங்கிறதுக்கு கேஸ் போட்டுக்கிறான், இன்னொருத்தன் அந்த 3 கலரை பிடுங்கிறதுக்கு கேஸ் போட்டுக்கிறான். கட்சியில் பார்த்தா கம்பு மட்டும்தான் இருக்கும் போல், கம்பும் கயிறும். ஏன்னா அதுவே இப்போ பிரச்சனை. எல்லாத்துலேயும் இவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் பிரச்சனை ஆகிட்டே இருக்குது.